ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இட்ஸ் மீ சந்தியா லோகேஷ். இன்றைக்கி என்னுடைய கார்டன் தான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்சிட்டு இருந்த இந்த கார்டன் ஒர்க்கு தான். ஏன்னா அதிகமாக கிராஸ் முளைச்சிடும். அதுக்கப்புறம் கிராஸில் பார்த்திங்கன்னா என்ன இருக்கும் ஏது இருக்கும் அப்படின்னே தெரியாது. இதை எல்லாமே எடுத்துட்டு இங்கே வந்துட்டு கல்லெல்லாம் போட்டு நல்லா நீட்டாக ரெடி பண்ணிடணும் அப்படின்றது தான் பிளானில் இருந்துச்சு. ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்துச்சு. அதை வந்துட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம். வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் நல்லா க்ரீனரியாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் எந்த அளவுக்கு க்ரீனரியாக இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கொசு அதிகமாக இருக்குது. நிறைய டைம் வந்துட்டு பாம்பு எல்லாமே வந்திருக்கு. ரொம்ப நாளாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டே இருந்தோம். இன்றைக்கி தான் வந்துட்டு இந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆச்சு. அதாவது 1 வீக் ஆகிடுச்சு. 1 வீக் 10 days ஒர்க்கு தான் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நினச்சே பார்க்கல ஆளுங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு சடனாக ஆளுங்க வந்தாங்க. ஒவ்வொரு வேலையாக வந்துட்டு டக்கு டக்குன்னு ஆரம்பிச்சிட்டோம். உள்ளெல்லாம் போயிட்டு நான் வந்து கார்டனை ஃபுல்லாக எடுக்கலை. நான் வெளியிலே இருந்தே தான் பார்த்துட்ருக்கேன் எல்லாமே. ஏன்னா நான் வந்துட்டு கார்டன் உள்ள காலே வைக்கவே மாட்டேன். ஏதாச்சும் ஒர்க் இருந்தால் கூட பசங்க இல்லை வேறு யாராச்சும் போய் தான் அனுப்பிவிட்டு செய்வேன். எனக்கு அதிகமாக கிராஸ் இருந்து கால் வைக்கணுன்னாலே கொஞ்சம் பயம்தான். அதனால் நான் வந்துட்டு எப்போயுமே கார்டனில் வந்து கால் வைக்க மாட்டேன். அதிகமாக கிராஸ் வந்துச்சுன்னமும் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம்தான். அதை க்ளீனாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் மழை பெஞ்சாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப கசகசன்னு ஆகிடும். இந்த சிகப்பு செம்மண் அப்படின்றதால ரொம்பவே வந்துட்டு கசகசன்னு ஆகிடும். சரி, ரொம்ப நாளாக ரீவொர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அதனால் இப்போ தான் வந்துட்டு இதுக்கு டைம் கிடச்சிருக்கு. முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கல் போட்டுட்ருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு மண்ணெல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. பின்னாடி வந்துட்டு கம்ப்ளீட்டாக கிராஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து லெவல் பார்த்துட்டு மண் எடுப்பாங்க இந்த பக்கம் ஃபுல்லாகவே. பெரிய பெரிய மரம் இருக்குது. அது எல்லாமே விட்டுட்டு அதை வந்துட்டு அப்படியே விட்டுடலாம். அதுக்கு சுற்றி பார்த்திங்கன்னா ரவுண்டாக கட்டிட்டு மிச்சம் எல்லாம் கல் போட்டுடலாம் அப்படின்றது தான் ஆரம்பித்தோம். ஆனால் நம்ம ஒன்று நினைப்போம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒர்க்கு, ஆனால் முடிகிறப்போ ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி வரும். அது எல்லாமே டீட்டெயிலாக இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஒரு வேலைன்னு ஸ்டார்ட் பண்ணுவோம், ஆனால் முடியும் போது பார்த்திங்கன்னா வேறு மாதிரி முடியும். ஆனால் நம்ம நினச்சி பார்த்துருக்க மாட்டோம் இந்த மாதிரி முடியுமா ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்துட்டு பிளான் பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும். ஆனால் முடியும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரியாக நம்ம பிளான் பண்ணோம், இப்போ பார்த்திங்கன்னா வேறு மாதிரி வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த கார்டன் ஒர்க்கில் எனக்கும் போச்சு. நான் வச்சுருந்த பவளமல்லி செடியுமே பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துட்டாங்க. அங்கெல்லாம் வந்துட்டு வேறு மாதிரி ஸ்டோன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு கல்லெல்லாம் போட்டாங்க. இங்கேயுமே பார்த்திங்கன்னா செடியெல்லாம் கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டாங்க. அந்த செடி சும்மா கட் பண்ணி விடுறதோட விட்டுடலாம் தான் விட்டுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இல்லை செடியே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஃபைனலாக வந்துட்டு செடியுமே எடுக்க வச்சுட்டாங்க. எல்லாமே லெவல் பார்த்து கல்லெல்லாம் வந்துட்டு செட் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா சிமெண்ட் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. அந்த ஒர்க்குமே ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இது வந்துட்டு ஒவ்வொரு நாளுமாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒர்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளீட் பண்ணுறது அந்த மாதிரி தான் போய்கிட்டுருக்கு. ஒரு 10-15 நாளாக பார்த்திங்கன்னா வீடாகவே இல்லை. நான் துளசி செடி வச்சுருப்பேன் இந்த இடத்துலலாம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பபிள் ஸ்டோன் போடலாம் அப்படின்றதுக்காக தான் க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நம்ம ஒன்று நினைப்போம் ஃபினிஷிங்கில் வந்துட்டு வேறு மாதிரி வரும்னு சொல்லிட்டு. எதிர்பார்க்காமல் பார்த்திங்கன்னா மரம் வந்து கீழே விழுந்துடுச்சு. ரொம்ப ஈரமாக இருந்துச்சு. மழை பெஞ்சு நாங்கள் க்யூரிங் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் 2 அடி மண் வேறு எடுத்ததுக்கு பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ஆப்பிள் ட்ரீ வந்துட்டு சைலண்ட்டாக நைட்டு பார்த்திங்கன்னா சாஞ்சிட்ருக்கு. எந்த சவுண்டுமே இல்லை. சைலண்ட்டாக வந்து காம்பவுண்டு மேலே சாஞ்சு சரிஞ்சு விழுந்துருச்சு. இந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆச்சு. ரொம்பவே கஷ்டமாக போச்சு. அந்த செடியில் பார்த்திங்கன்னா ரொம்ப வாட்டர் ஆப்பிள் வரும். எனக்கு வந்துட்டு அந்த செடி ரொம்ப பிடிக்கும். என்னுடைய ஃப்ரெண்டுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் அது எல்லாமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வெட்டி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பெரிய மரம் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விடணுமா இருந்துச்சு. அதெல்லாமே விட்டுட்டு மரம் விழுந்த இடத்துல வந்துட்டு கல் போடலான்னு சொல்லிட்டு அங்கேயுமே க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. என்னுடைய துளசி செடியுமே பார்த்திங்கன்னா இந்த பெபல் ஸ்டோன் போடுறதுக்கு முன்னாடியே க்ளீனாக உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா பெபல் ஸ்டோன் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே துளசி செடியுமே உட்கார வச்சு அதுக்கப்புறமா தான் ஸ்டோன் எல்லாம் செட்ரைஸ் பண்ணி ஒயிட் சிமெண்ட் எல்லாம் பேக் பண்ணாங்க. நான் வந்துட்டு துளசி செடிக்கு மண் வந்து கொஞ்சம் ஃபில் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அது எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு மீந்த ஸ்டோன் எல்லாம் அதுலேயே போட்டுட்டேன். இப்போ வந்துட்டு கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்றது தான் கடைசியாக காட்டியிருக்கேன். ஃபஸ்ட் இருந்த கார்டனுக்குமே இப்போ இருக்கிறதுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. பார்க்கவுமே நீட்டாக க்ளீனாக இருக்குது. க்ளீன் பண்ணுறதுக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இன்னும் ஈஸியாக இருக்கும். கார்டன் வந்துட்டு மெயின்டைன் பண்ணனா ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் மஸ்கிட்டோஸ் அதிகமாக இருக்குது. அதனால தான் முக்கால்வாசி எடுத்த மாதிரி இருக்குது. ஆனாலுமே கொஞ்சமாச்சும் இடம் வேணும் அப்படின்றதுக்காக தான் செடி வைக்கிறதுக்கு இந்த இடத்துல வந்துட்டு
ஹஸ்பண்ட் வந்து சூஸ் பண்ணி பிளேஸ் விட்டுருக்காங்க. இந்த மாதிரி கட்டி விட்டுட்டாரு. உனக்கு எந்த செடி வேணுமோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது எல்லாமே இங்கே வச்சுக்கோன்னாங்க. நான் வச்சுட்டு இருந்த ரோஸ் செடி, அதுக்கப்புறம் செம்பருத்தி செடி பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்கேன். வருமோ வராதோன்னு இருந்தால் வேரோட எடுத்து இங்கே வச்சுருக்கேன் கட் பண்ணிவிட்டு. இப்போ வந்துட்டு நல்லா துளிர் விட்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. இதுவுமே பார்த்திங்கன்னா துளிர் விட்டுருக்கு. இப்போ தான் சின்னதாக இன்னும் பெருசாக வரும். இந்த செடியெல்லாம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு நாளைக்கு நான் க்ளீனாக காட்டுறேன். அதுக்கப்புறம் கற்பூரவள்ளி செடியுமே இருந்துச்சு, அதையுமே வச்சுருந்தேன். வெத்தலை செடி இருந்துச்சு, அதை வந்துட்டு அவங்க கட் பண்ணி எங்கேயோ தூரமாக போட்டாங்க. அது மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. நான் அப்பப்போ இந்த கார்டனில் வந்துட்டு என்னுடைய மினி கார்டன் அப்படின்னு சொல்லலாம், அங்கே வைக்கிறப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இதுதான் கம்ப்ளீட் வியூ. 2 மரமே எடுத்துட்டோம். இன்னும் 2 மரம் மட்டும்தான் இருக்குது. இப்போ பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. இன்னுமே பெயிண்ட் ஒர்க் இருக்குது. இன்னும் கொஞ்சம் சின்ன ஒர்க் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஒன்று லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன், அப்படி இல்லைனா ஷார்ட் வீடியோவில் போடுறேன். என்னுடைய துளசி செடி பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல இந்த மாதிரி செட்ரேஸ் பண்ணிட்டோம். ஃபெபல் ஸ்டோன் எல்லாம் போட்டு ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக தெரியுது இப்போது இந்த இடம். ஒயிட் பெபிள் ஸ்டோன் தான் வந்து சூஸ் பண்ணோம். ஏன்னா மெரூன் கலரில் இருக்குது கிரானைட்டு, அதனால் ஒயிட் பெபிள்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் சூஸ் பண்ணோம். இந்த சின்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் உங்கள் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், சந்தியா லோகேஷ்.